இந்த மெட்டீரியலுக்கான காஸ்ட் பத்தி பார்க்கலாங்க. இதுல பொது தமிழ் அல்லது ஜெனரல் இங்கிலீஷ்க்கான விலையை பாத்தீங்கன்னா 225ங்க. அடுத்ததா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்காக மட்டும் தான் இருக்குங்க. இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 225 தாங்க. அடுத்ததா பார்ட் 3க்கான ஜெனரல் சயின்ஸ், ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இதற்கான விலை பாத்தீங்கன்னா ₹1700ங்க. ஒன்ஸ் இதை நீங்க வாங்கிட்டீங்கன்னாவே யூனிட் 2க்கான 6 மந்த் கரண்ட் ஈவென்ட்ஸ் மெட்டீரியல் உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது உங்களோட மெயில் ஐடிக்கோ சாஃப்ட் காப்பியா சென்ட் பண்ணிடுவோங்க. இப்ப நீங்க இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை வாங்கணும்னா நாங்க இங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற போன்பே, கூகுள் பே அல்லது பேங்க் அக்கவுண்ட் நம்பருக்கோ இந்த மெட்டீரியல்ஸ்க்கான காஸ்டையும் கூடவே அதற்கான பார்சல் சார்ஜஸையும் சென்ட் பண்ணிட்டு உங்களுடைய டீடைல் அட்ரஸை பின்கோடோடையும் நீங்க பே பண்ண ப்ரூஃபோட ஸ்கிரீன்ஷாட்டையும் 9994987861ங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு நீங்க ஆர்டர் பண்ண மெட்டீரியல்ஸை சென்ட் பண்ணி வச்சிருவோங்க. வெல்கம் டு அருண் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பிரைம் மினிஸ்டரை பற்றியும் கவுன்சில்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸை பற்றியும், அதாவது பிரதமர், அப்புறமேட்டு அமைச்சர்கள் குழு இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள பற்றி நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, எந்தெந்த இடத்துலலாம் இவங்களை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா தமிழில் பிரதமர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்தியாவோட பிரதமர் யார்? நரேந்திர மோடி தான் இல்லையா? சரிங்க. இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் அமெரிக்காவில் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சுது இல்லையா? எதுக்கான எலெக்ஷன் நடந்து முடிஞ்சுது? ஜனாதிபதிக்கான எலெக்ஷன் நடந்து முடிஞ்சுது. ஸோ ஜோ பைடன் அப்படிங்கிறவர் தான் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி, அதாவது பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நமக்கு இந்தியாவில் பிரசிடெண்ட்டுக்கான பவரை விட அமெரிக்காவில் பிரசிடெண்ட்டுக்கான பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி. சரிங்க, ஒரு கேள்வி கேட்குறேன். அமெரிக்காவினுடைய பிரதமர் யார்? இதுக்கு பதில் என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் பிரதமரே கிடையாது. சரிங்களா? நம்ம நாடு பார்த்தீங்க அப்படின்னா 69 நாட்டோட சட்டங்களை பார்த்து நமக்கு பிடிச்ச சட்டங்களை மட்டும்தான் எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ உங்களுக்கு கேட்கலாம், சார் அப்போ எந்த நாட்டில் தான் பிரதமர் இருக்காங்க, எந்த நாட்டை பார்த்து நம்ம நாடு வந்து இன்ஸ்பயர் ஆகி இப்படி பிரதமர்னு ஒரு பதவி இருக்கணும்னு நினச்சி வச்சது அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்க, இங்கிலாந்து நாடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாட்டில் தான் பிரதமர் அப்படிங்கிற ஒரு பதவி இருந்தது. நம்ம அரசியல் நிர்ணய குழு டிராஃப்டிங் கமிட்டி 7 பேர் இருக்காங்க இல்லையா? இப்போ இந்த 7 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கிலாந்தில் இருக்க சட்டத்தை படிக்கிறாங்க. அதில் பிரதமர் அப்படின்ற ஒரு பதவி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பதவி வந்து இந்தியாவிலேயும் இருக்கணும், இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பயர் ஆகி பிரதமர் அப்படிங்கிற ஒரு பதவியை கிரியேட் பண்ணி வைக்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா அது இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா நாட்டிலையுமே பிரதமர் அப்படிங்கிற பதவி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அப்படி இல்லவும் இல்லை. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னேன், அமெரிக்காலேயே பிரதமருங்கிற பதவியெல்லாம் கிடையாது, ஜனாதிபதி பிரசிடென்ட்டுங்கிற பதவி மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஏன் நான் இவ்வளோ இதாக சொல்கிறேன் அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கக்கூடாதுங்க. சரிங்களா? தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே விட்டுறணும். எது தேவையோ அதை மட்டும்தான் கிளியராக படிக்கணும். ஏன்னா இப்போ இதில் எப்படி சார் கொஸ்டின் வரலாம்? 2 பாயிண்ட் தான் சொல்லியிருக்கீங்க, எப்படி கொஸ்டின் வரலான்னா 2 பாயிண்ட்லேயே ஒரு கொஸ்டின் ஈஸியாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. பிரதமர் அப்படிங்கிற ஒரு பதவி வந்து எந்த நாட்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்மளோட டிராஃப்டிங் கமிட்டி, அரசியல் நிர்ணய குழு வந்து இந்தியாவுக்கு இந்த பதவியை கொடுத்தது அப்படின்னா இங்கிலாந்து. ஓகேங்களா? ஸோ அதான் போட்டிருக்கேன், திஸ் இஸ் borrowed ஃப்ரம் இங்கிலாந்து. இங்கிலாந்தில் தான் இந்த மாதிரி ஒரு பதவி இருக்குது. நம்ம அரசியல் நிர்ணய குழு வந்து இந்த நாட்டை பார்த்து தான் இதை எடுத்தாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பதவி இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. சரிங்க, அடுத்தது நம்ம பார்ப்போம் இல்லையா, மோடி அவர்கள் வந்து நம்ம இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தமிழ்நாட்டுக்கு வந்து அமித்ஷா அப்படின்ற ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார். பெரிய ஒரு வரவேற்பாக இருந்தது. ஓகேங்களா? அந்த நம்ம நிர்ணய சபை இருக்கு இல்லைங்களா, அந்த அரசியல் அமைப்பு எழுதின டிராஃப்டிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க. அவங்கள 7 பேர் ஃபர்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த 7 பேர் வந்து ரொம்ப பர்டிகுலராக எல்லா விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிரதமர் இருக்கணும், பிரதமர் மட்டும் தனியாக எல்லா வேலையும் செய்ய முடியுங்களா? ஸோ அது சாத்தியம் இல்லை. ஸோ அதனால பிரதமருக்கு ஒரு தன்னிச்சையான முடிவு அவர் எடுக்கக்கூடாது. தன்னிச்சையான முடிவு எடுக்காமல் அவர் யாரோட ஆலோசனையின் பேர்லேயும் நடக்கணும். ஏன்னா எந்த ஒரு அதிகாரத்தையுமே தனி ஒருத்தர் கையில் கொடுத்துட்டா அது எப்பயுமே பிரச்சனை தான். ஓகேங்களா? ஸோ இப்போ அதனால் அந்த டிராஃப்டிங் கமிட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிரதமர் இருக்கணும், பிரதமருக்கு கீழே ஒரு சிலர் இருக்கணும். ஸோ அவங்களுக்கு பேர் என்னவா இருக்கணும் அப்படின்னா அமைச்சர்கள்னு இருக்கணும்.
ஓகேங்களா? பிரதமருக்கு என்ன இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவு இம்பார்ட்டன்ட் இவங்களுக்கும் இருக்கும். அது ஒரு சில விஷயங்களை இவங்களே தன்னிச்சையாகவே முடிவு எடுக்கலாம். இன்ஃபேக்ட் பிரதமரை மீறி எடுக்க முடியாது, ஆனால் பிரதமர்கிட்ட கேட்காம கூட சில விஷயங்கள்லாம் இவங்க பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, அமித்ஷா இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் ஒரு அமைச்சர், ரொம்ப முக்கியமான அமைச்சர், பிரதமருக்கு இணையான ஒரு அமைச்சர் பதவியில் அவர் இருக்கிறாரு. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு அந்த அளவுக்கான மரியாதை. சரி, இப்போ சார் இப்போ அமைச்சர்கள் இருக்கணும்னு கூட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஸ் சொல்லியிருக்காங்க. என்ன ஆர்டிக்கலில் சார் சொல்லியிருக்காங்க? ஆர்டிக்கல் 74 கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை பற்றி தாங்க பேசுது. ஓகேங்களா? சார் இப்போ இவங்களோட வேலை என்ன? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆர்டிக்கல் 74 என்ன சொல்லுதுன்னு. தேர் ஷால் பி அ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் த பிரைம் மினிஸ்டர் ஆஸ் தி ஹெட். பிரதமரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஒன்று இருத்தல் வேண்டும். ஓகேங்களா? இதுதான் ஆர்டிக்கல் 74 சொல்லுது. ஜென்ரலாக புரிஞ்சுக்கோங்க, அமைச்சரவை பற்றி எந்த சரத்து சொல்லுது, எந்த ஆர்டிக்கல் சொல்லுது அப்படின்னா ஆர்டிக்கல் 74. சரிங்க, இப்போது இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா, இப்போது இந்த பிரதமர் அப்படின்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா நான் வந்து ஷார்ட்டில் கொடுத்துருக்கேன், பிரதம அமைச்சர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இங்கேயும் பாருங்கள், பிரைம் மினிஸ்டர்ஸ் இல்லையா? பிரைம்னா பிரதமர் அப்படின்னு அர்த்தம், மினிஸ்டர்ஸ்னா அமைச்சர் அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவரும் ஒரு அமைச்சர் தான், ஆனால் இவர் வந்து பிரைம். இப்போ இந்த அமேசானில் கூட பார்த்தீங்கன்னா பிரைம் வீடியோஸ் அப்படின்னு வரும்ல, ஸோ பிரைம் வீடியோஸ்க்கு நீங்கள் காசு கட்டணும். அப்போ இதுக்கு என்னன்னா அமைச்சர்களுக்கெல்லாம் தலைவர் இவர், அதுதான் பிரைம் மினிஸ்டர். இப்போ அவருக்கு கீழே மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஒன்றும் இல்லை, இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்போ இந்த அமைச்சர்களுக்கெல்லாம் வேலை என்ன? பிரதமரும் ஒரு அமைச்சர் தான். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது, பிரதமரும் ஒரு அமைச்சர் தான். அவர் தலைவருங்கிறதுனால தலைவருக்கு இங்கிலீஷில் வந்து பிரைம்னு கூட சொல்லுவாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ இவரோட வேலை என்ன பாருங்க, இவங்களோட இந்த அமைச்சர்களோட வேலை என்னன்னு பாருங்க. குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்கலாம், டு எய்ட் அண்ட் அட்வைஸ் தி பிரசிடென்ட். நமக்கு நல்லாவே தெரியும் எப்படி இந்த இது ஒர்க் ஆகுது அப்படின்னா, பிரசிடென்ட் தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பிரசிடென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் பேரில் தான் இந்தியாவில் நடக்கிற எல்லா ஒப்பந்தங்களும் நடக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் முடிவெடுக்க மாட்டார். வேறு யாருங்க சார் முடிவெடுப்பா அப்படின்னா, மினிஸ்டர்ஸ் தான் முடிவெடுப்பாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல மினிஸ்டர்ஸ்னால் பிரதமரும் தான் வராரு, பிரதம அமைச்சர்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ மினிஸ்டர்ஸ்னால் இவரும் தான் வராரு. இப்போ இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, இவங்க வந்து பிரசிடென்ட்டுக்கு சொல்லுவாங்க எல்லா விஷயத்தையும். குடியரசு தலைவர்கிட்ட பிரதமர் போய் சொல்லுவார், நாங்கள் இந்த பிளான்லாம் போட்டிருக்கிறோம், இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம், இதுக்கு ஒப்புதல் வழங்குங்க அப்படின்னா பிரசிடென்ட் கையெழுத்து போட்டுருவார். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ பிரசிடென்ட்டுக்கு பிடிக்கலனாலும் கையெழுத்து போட்டு தான் ஆகணும். சரிங்களா? ஏன்னா உண்மையாக சொல்லணுன்னா பிரதமருக்கு அவ்வளோ ஒரு எஃபெக்ட் இல்லை, இருந்தாலும் அவர் பேரில் தான் எல்லாம் நடக்கணும், அவர் போட்டு தான் ஆகணும். சரிங்களா? ரைட். இப்போ பாருங்கள், ஆர்டிகல் 75 என்ன சொல்லுதுன்னு, பிரைம் மினிஸ்டர் இஸ் அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட் அண்ட் அதர் மினிஸ்டர்ஸ் இஸ் அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட் ஆன் த அட்வைஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். இது ரொம்ப 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 முக்கியம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. பிரைம் மினிஸ்டரை யார் அப்பாயிண்ட் பண்ணுறான்னு கேட்டால் பிரசிடென்ட். ஓகேங்களா? அதர் மினிஸ்டர்ஸை யார் அப்பாயிண்ட் பண்ணுறான்னு கேட்டால் பிரசிடென்ட் தான், ஆனால் ஆன் தி அட்வைஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். இப்போ போயிட்டு பிரசிடென்ட் போய் உட்காந்துட்டு இவங்களெல்லாம் நீ மினிஸ்டராக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள்ட்டலாம் சொல்ல முடியாது. ஓகேங்களா? மோடி அவர்கள் தான் டிசைட் பண்ணுவார். ஓகேங்களா? அவங்க கட்சி தான் டிசைட் பண்ணும் இவங்கெல்லாம் மினிஸ்டராக இருக்கணும்ன்ட்டு. நான் வந்து அதுக்கு ஹெட்டுன்னு சொல்லி முடிவு பண்ணிவிடுவாங்க. முடிவு பண்ணிவிட்டு பிரசிடென்ட்கிட்ட சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணுவார், பதவி பிரமாணம் மட்டும் செஞ்சு வைப்பார். அவ்வளோதான் இங்கே நடக்கும். ஓகேங்களா? சரி, இப்போது அடுத்த இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு, சார் இவங்க எவ்வளோ நாள் சார் பதவியில் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவர் அவரை எவ்வளோ நாள் இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மினிஸ்டராக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த பாயிண்ட் ரொம்ப 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 தெளிவு பண்ணிக்கணும். அப்பாயிண்ட் பண்ணுறது வந்து பிரைம் மினிஸ்டர் தான் சொல்லுவார், சார் இவங்களுக்கெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணிருங்கன்னு சொல்லுவார். ஆனால் பதவி நீக்கம் செய்யும் போது இவர் மினிஸ்டராக வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணணும் அப்படின்னா, பிரசிடென்ட் நினச்சா அவங்கள மினிஸ்டர் பதவியிலேருந்து தூக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும், மினிஸ்டர் பதவியிலேருந்து மட்டும்தான் தூக்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நாம் ஓட்டு போட்டு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பியை ஒருத்தரை பாராளுமன்றத்துக்கு அனுப்புகிறோம். ஓகேவா? அந்த எம்பியிலேருந்து ஒரு சிலரை மினிஸ்டராக தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேவா?
அந்த மினிஸ்டருக்கெல்லாம் தலைவர் யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் ஃபஸ்ட்டு ஓட்டு போட்டு ஒரு எம்பியை தான் தேர்ந்தெடுக்கிறேன். அந்த எம்பியில் ஒரு சிலரை மினிஸ்டராக தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மினிஸ்டரோட ஹெட்டு தான் பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா? ஸோ பிரைம் மினிஸ்டருக்கு பதவி பிரமாணம் யார் செஞ்சு வைப்பா? பிரசிடென்ட்டு. மினிஸ்டருங்களை யார் செலக்ட் பண்ணுவா? பிரசிடென்ட்டு தான். ஆனால் வந்து பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸில் அவர் பண்ணுவார். அவர் தான் என்ன பண்ணுவாருங்க? பதவி பிரமாணமும் செஞ்சு வைப்பார். இப்போது மினிஸ்டரோட பதவியிலேருந்து அவரை வந்து நீக்கணும், அதாவது எம்பி பதவியில் அவர் இருப்பார், மினிஸ்டரோட பதவியிலேருந்து மட்டும் நீக்கணும் அப்படின்னா அதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது பாருங்க. எஸ், த மினிஸ்டர் ஷெல் ஹோல்ட் த ஆஃபீஸ் டியூரிங் தி பிளஷர் ஆஃப் பிரசிடென்ட். அமைச்சர்கள் குடியரசுத் தலைவர் நினைக்கும் வரை அமைச்சர் பதவியிலே இருக்கலாம். புரிஞ்சுதுங்களா? அதாவது மேக்ஸிமம் டைமே 5 வருஷம் தான். ஏன்னா திருப்பி அவங்க எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கணும். ஒருவேளை தோத்துட்டாங்கன்னா அதுவும் கிடையாது. ஆனால் வந்து அந்த 5 வருஷத்துக்குள்ளாரியே சொல்கிறேன். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலே இது நிறைய தடவை நடந்திருக்கு. நம்ம மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, திரு அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க இருக்கும்போது டக்குன்னு மினிஸ்டர்ஸை மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. முன்னாள் முதல்வர் அவங்க டக்குன்னு மாற்றிட்டே இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆளுநர்கள் இதில் வச்சு தான். இந்தியா லெவலில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் மினிஸ்டர்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு வந்து காரணம் வந்து இதுதான். நெக்ஸ்ட் பாருங்கள். எஸ், கவுன்சில் ஆஃப், இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது ஒரு கொஸ்டினே வரலாம். லோக்சபாவுக்கு வந்து யார் வந்து பொறுப்பேற்று நடத்துவாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து லோக்சபாவோட சேனல்லாம் கூட டிவியில் இருக்குது. நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமன் ஆகட்டும், அமித்ஷா அவர்களாகட்டும், மோடி ஆகட்டும், இவங்க எல்லாமே பேசுவாங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு இவங்க பேசுகிறதுலாம் தான் ஹைலைட்டாக பொறி கிளம்பும். இதெல்லாம் ஏன்னா அவங்களுக்கு மினிஸ்டர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. ரொம்ப இந்தியாவினுடைய முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்துல அவங்களாம் தான் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் தாங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். சரிங்களா? மக்களவைக்கு அமைச்சர்கள் தான் கூட்டு பொறுப்பேற்று செயல்படுவார்கள். இந்த நேரத்தில் இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தாங்க டிசைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இது வந்து ஆர்டிகல் 75 சொல்லுது. ஃபஸ்ட்டு பாருங்கள், பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடென்ட். மினிஸ்டர்ஸை வந்து மினிஸ்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறதும் பிரசிடென்ட் தான். ஆனால் பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸில் இவர் அப்பாயிண்ட் பண்ணுவார். இப்போ அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் மினிஸ்டர் பதவியில் எவ்வளோ காலம் இருக்கலாம் அப்படின்னா பிரசிடென்ட் நினைக்கிற வரைக்கும் அவங்க இருக்கலாம். ஓகேவா? அடுத்தது லோக்சபா. இதாவது ஹவுஸ் ஆஃப் பீப்புள்னு சொல்லியிருப்பேன். என்னடா இவர் லோக்சபான்னு சொல்கிறாருன்னு நினச்சிக்கூடாது. மக்களவைனா என்னங்க? லோக்சபா. மாநிலங்களவைனா ராஜ்யசபா. ஸோ அப்போ மக்களவைக்கு வந்து யார் ரெஸ்பான்சிபிள்? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் ரெஸ்பான்சிபிள். ஓகேங்களா? இதுதான் ஆர்டிகல் 75 சொல்லுது. இப்போ அடுத்து பாருங்கள், ஆர்டிகல் 76 ஒரு முக்கியமான ஒரு ஆளை பற்றி சொல்லுது. சரி, இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் இருக்கார். சரிங்களா? ஒரு பிரைம் மினிஸ்டராக நான் ஒருத்தரை நியமிச்சிட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்துல் கலாம் ஐயாவே வச்சுப்போமே. சரி, இப்போ அப்துல் கலாம் ஐயாவும் நான் வச்சுட்டேன். எதுக்கு? இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணியாச்சு, போட்டாங்க, அவர் தான் இருந்தார். இப்போ அவர் சம்மந்தப்பட்ட துறையில் அவர் வந்து வெல்வெஸ்ட் இல்லையா, ரொம்ப பெரிய ஒரு ஆள். எதில்? விண்வெளி சம்மந்தப்பட்டதில், சயின்டிஃபிக் சம்மந்தப்பட்டதில். ஆனால் சட்ட ரீதியான விஷயங்களில் அவருக்கு பெருசாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? ஸோ அப்போது அந்த மாதிரியான சமயங்களில் அவருக்கு சட்ட ரீதியாக ஏதாவது ஒரு ஆலோசனை வழங்கணும் அல்லது சட்ட ரீதியாக ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும்னா யார்கிட்டங்க கேட்பார் இல்லையா? ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு பிரைம் மினிஸ்டர், ஜனாதிபதியாக இருக்கிறாரு. சட்ட ரீதியாக அவருக்கு நிறைய பிரச்சனை வரும் ஒரு நாளையில். இதை எப்படி டீல் பண்ணலாம், அதை எப்படி டீல் பண்ணலாம், முதல்ல இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இந்தியாவுடைய சட்டத்துக்கு உட்பட்டு இது வருதா வரலையாங்கிற மாதிரி பெரிய பிரச்சனை இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கோசரம் யாரை போடலாம் அப்படின்னா ஆர்டிகல் 76 யாரை சொல்லுது அப்படின்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்திய அரசு தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு ஒரு பதவி ஒன்று உருவாக்குறாங்க. ரைட்டுங்களா? இவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு சட்ட சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். ஓகேவா? சரி, இவ்வளோ பெரிய ஒரு போஸ்ட்டு, இதுக்கு தகுதி என்ன? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்க தகுதியுடைய ஒருவரை இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞராக குடியரசுத் தலைவர் அமர்த்துவார். அதாவது உச்சநீதிமன்ற தலைமை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்காருல்ல, அவருக்கு என்ன தகுதி இருக்கணுமோ அந்த தகுதியுடைய ஒருத்தரை தான் நம்ம என்ன பண்ணணுங்க, அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி, அப்போ அவருக்கு முதல்ல சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட தகுதி என்ன மறந்துடுச்சு அப்படின்னா டக்குன்னு பார்த்துக்குங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஜட்ஜு ஹைகோர்ட்டில் 5 வருஷம் ஜட்ஜாக இருக்கணும்.
நல்லா புரிஞ்சுக்கணும். ஹைகோர்ட்டில் 5 வருஷம் ஜட்ஜாக இருக்கணும், இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டில் 10 வருஷம் அட்வொகேட்டாக இருக்கணும். ஓகேங்களா? புரியுதா? ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருந்தால் 5 வருஷம் போதும், இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டில் 10 வருஷம் அட்வொகேட்டாக இருக்கணும். இதுதாங்க அவரோட தகுதி. ஓகேங்களா? இதுதான் இருக்கணும். சரி, இப்போ அடுத்து இவரோட வேலை என்ன? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்க, அசிஸ்டிங் பிரசிடென்ட் இன் லா ரிலேட்டட் குவரிஸ் அப்படின்னா டவுட். ஓகேங்களா? அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறது இவர் தான். ஓகேங்களா? இவருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கலாம், எவ்வளோ அலவன்ஸ் கொடுக்கலாம், இல்லை இவர் எத்தனை காலம் இருக்கலாம் அப்படின்னா இவரோட பதவி காலம், இவரோட ஊதியம் எல்லாத்தையும் நிர்ணயம் செய்கிறது யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தாங்க. சரிங்களா? குடியரசுத் தலைவர் தான் நிர்ணயம் செய்கிறார். ஓகேவா? இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது இது ஏனோ தானோன்னு எடுத்துக்க வேணாங்க, ஏன்னா இது எல்லாமே கொஸ்டின் ஏரியா. இப்போ பாருங்க, அட்டார்னி ஜெனரல் பற்றி எந்த ஆர்டிக்கல் சொல்லுது அப்படின்னா ஆர்டிக்கல் 76. இவரோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ்க்கு என்ன குவாலிஃபிகேஷனோ அதே குவாலிஃபிகேஷன் தான். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஆப்ஷன் கொடுக்கும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ அதனால் அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ சீஃப் ஜஸ்டிஸ்க்கு என்ன குவாலிஃபிகேஷன்? 5 வருஷம் வந்து அவர் ஜட்ஜாக இருக்கணும் ஹைகோர்ட்டில், இல்லாட்டின்னா 10 வருஷம் வந்து இவர் சுப்ரீம் கோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்கணும். ஸோ இதுதாங்க பிரச்சனை. ஓகே, இவரோட வேலை என்ன அப்படின்றத இது எல்லாமே கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ தான், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இவரோட டென்யூர் என்னன்னு கேட்பாங்க, அதாவது பதவி காலம் என்ன, இதெல்லாம் கேட்ட கொஸ்டின். அட்வொகேட் ஜெனரலோட பதவி காலம் என்ன அப்படின்ட்டு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. 5 வருஷம், 6 வருஷம், 4 வருஷம், அப்புறம் கீழே வந்து குடியரசுத் தலைவர் நினைக்கும் வரை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், டக்குன்னு 5 வருஷத்தை கிளிக் பண்ண போயிடுவோம். ஆனால் அது பார்த்தா தப்பு. குடியரசுத் தலைவர் நினைக்கும் வரை அவர் பதவியில் இருக்கலாம், அதுதான் கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்னு தான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ரைட். இப்போது இவர் வந்து என்ன பண்ணோம், இவரோட பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம வந்து பார்த்துருப்போம் பாராளுமன்றத்தில் வந்து யாரெல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். பாராளுமன்றத்தில் வந்து சேர்மன் உட்காந்துருப்பாரு, அதாவது சபாநாயகர் உட்காந்துருப்பாரு, அதுக்கப்புறமேட்டு ஸ்பீக்கர் உட்காந்துருப்பாங்க, எம்பிங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க. அதையும் தாண்டி நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சைடுலலாம் ஒவ்வொருத்தரும் உட்காந்துருப்பாங்க. சைடில் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சைட்லலாம் உட்காந்து எதோ எழுதிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா அங்கே என்னென்ன நடக்குது, என்னென்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே எழுதப்பட்டிருக்குங்க, எழுதி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ணா வந்து ஒரு நாள் வந்து பாராளுமன்றத்தில் பேசின விஷயங்கள் எல்லாமே இன்னி வரைக்கும் கூட இருக்குது. நம்மளும் எக்ஸாமுக்கு படிக்கும் போதெல்லாம் பார்ப்போம்ல, பாராளுமன்றத்தில் அம்பேத்கர் இது சொன்னார், இப்போ அவர் அதை சொன்னார், நேரு இதை சொன்னார் அப்படின்லாம் பார்க்குறோம்ல. ஸோ அப்போ என்ன அப்படின்னா அவங்க அதை எல்லாத்தையுமே எழுதி வச்சுருப்பாங்க, இன்னி வரைக்குமே அதை எழுதி தான் வச்சுட்ருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி அட்டார்னி ஜெனரல் அவர்களும் பாராளுமன்றத்துக்குள்ளார போய் உட்கார்றதுக்கு உரிமை கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சு கடைசியாக வந்து அவருக்கு உரிமை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹீ கேன் பார்ட்டிசிபேட் அண்ட் டாக். பாருங்க, அவருக்கு என்ன உரிமை இருக்கு பாருங்க. ஹீ கேன் பார்ட்டிசிபேட் அண்ட் டாக் இன் எனி ஆஃப் தி ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். ராஜ்யசபா, லோக்சபா ரெண்டுத்துலையுமே அவர் போய் கலந்துக்கலாம், ப்ளஸ் அவரோட கருத்தையும் அவர் சொல்லலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா, லோக்சபாவில் இருக்கிறவங்கெல்லாம் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்காகட்டும், இல்லை வந்து இன்னும் நிறைய தேர்தலுக்கு அவங்க ஓட்டு போடுவாங்க இல்லையா? ஸோ இப்போ பிரைம் மினிஸ்டரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு கூட அவங்களாம் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுப்பாங்க. அப்போது இவருக்கு வந்து பாராளுமன்றத்துக்குள்ளார இவரை நம்ம விட்டாச்சு, ஓகேவா? இவரை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொல்லியாச்சு, இவர் பேசலான்னு சொல்லியாச்சு. இப்போ இவர் ஓட்டு போடலாமா அப்படின்னு கேட்டால் இவர் ஓட்டு போடக்கூடாது, ஏன்னா இவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் கிடையாது, இவர் சும்மா போய் உட்காரலாம். ஓகேவா? அப்போது நல்லா பார்த்துங்க, நாடாளுமன்றத்தின் எந்த ஒரு அவையிலும் பேசவோ கலந்து கொள்ளவோ உரிமை பெற்றவர், ஆனால் ஓட்டு உரிமை இவருக்கு கிடையாது. இதை நல்லா தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது ஒரு கொஸ்டினாக வரலாம். சரிங்க. இப்போ அடுத்து இவர் ஒரு வக்கீல் தானே, அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து ஒரு வக்கீல், ஆமாவா? அவர் ஒரு வக்கீல். அவர் வந்து வாதாடுவார். எதில்? சுப்ரீம் கோர்ட்லேயும் வாதாடலாம், ஹைகோர்ட்லேயும் வாதாடலாம், எல்லா இடத்துலையும் வாதாடலாம். ஏன்னா 5 வருஷம் அவர் வந்து ஜட்ஜாக இருந்திருக்கலாம், இல்லைன்னா வந்து 10 வருஷம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவர் இருக்கிறாரு இல்லையா? இப்போ ஒரு கேள்வி வருது, இவருக்கு கவர்மெண்ட் வேலையே கொடுத்தாச்சு, அது இல்லாத பிரதமருக்கு கீழேயே இவருக்கு வந்து ஒரு வேலையும் போட்டு கொடுத்தாச்சு. இப்போ இவர் வாதாடலாமா? எஸ், வாதாடலாம். ஓகேவா? இந்த கேள்விக்கு பதில் என்னன்னா எஸ், இவர் வாதாடலாம், எல்லா கோர்ட்லேயும் வாதாடலாம்.
ஓகே, இப்போ இந்தியாவுக்கு எதிராகவே இவர் வாதாடலாமா? ஏன்னா இந்த மாதிரியான சிச்சுவேஷன்லாம் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி. ஸோ அதுக்குலாம் இன்டெப்த்தாக நான் போக விரும்பல. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அட்டார்னி ஜெனரலே பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராகவே அவங்க வாதாடுறது. அதாவது இந்தியானா இந்திய அரசாங்கத்துக்கு எதிராகவே வாதாடுறது. கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீமே தப்பு அப்படின்றது. ஆனால் இவருக்கு அந்த கவர்மெண்ட்டு கீழே தானே வேலை செய்கிறாரு. இவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக தான் வேலை செய்யணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, போலீஸ்காரங்க இருக்காங்க, ஓகேவா? ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட ஒருத்தர் கைது பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அவர் கைது பண்ணி தான் ஆகணும். சட்டத்திற்கு உட்பட்டு அவர் கைது பண்ண சொன்னால் பண்ணி தான் ஆகணும். இவரோட சொந்த விருப்பு வெறுப்புக்கெல்லாம் அங்கே இடம் கிடையாது. எந்த ஒரு கவர்மெண்ட் அதிகாரிக்குமே அவங்க சொந்த விருப்பு வெறுப்புக்கு இங்கே இடம் கிடையாது. ஓகேவா? ஒருத்தவங்க போராடுறாங்க அப்படின்னா, இப்போ ஜல்லிக்கட்டே எடுத்துக்கோங்களேன். ஜல்லிக்கட்டில் கடைசியாக பார்த்தீங்கன்னா அது ஒரு கடைசியாக ஒரு 2 இடத்துல கலவரம் நடந்தது இல்லையா? ஸோ அப்போ அது வந்து போலீஸ் வந்து அவங்க அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை தான் கேட்க முடியும். ஸோ அவங்கெல்லாம் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் இல்லையா? இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, எல்லா கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ்க்கும் இதுதாங்க ரூல்ஸு. சரி, இதை ஏன் சார் இப்போ சொல்கிறீங்க அப்படின்னா, அதே தான் அட்டார்னி ஜெனரலுக்கும். ஓகேங்களா? அவர் எல்லா கோர்ட்லேயும் வாதாடலாம், ஆனால் இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக வாதாட முடியாது. சரிங்களா? பாருங்கள், இந்த பாயிண்ட்டை பாருங்கள். இந்தியாவில் உள்ள எந்த நீதிமன்றத்திலும் அவர் வந்து ஆஜராகலாம், ஆனால் இந்திய அரசாங்கத்துக்கு எதிராகவே வழக்குகளில் இவர் ஆஜராகவோ ஆலோசனை வழங்கவோ கூட கூடாது. சரிங்களா? தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போது அடுத்தது இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். நல்லா புரிஞ்சுங்க. இது வரைக்கும் பார்த்ததில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் நான் பேசியிருக்கேன், பெருசாக மித்தது பேசலை. இது வந்து ஒவ்வொன்றுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தாங்க, எல்லாமே கொஸ்டின் ஏரியா தான். அதனால் தெளிவாக பார்த்துக்கோங்க. சரி, இப்போ அடுத்தது இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அமைச்சர்கள் குழுன்னு நம்ம சொல்கிறோம். சார், இந்த அமைச்சர்கள் குழுன்னா எத்தனை பேர் சார் இருக்கலாம், எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டு பல பேர்த்துக்கு. இப்போ பாருங்கள், அதுக்கு ஒரு 2003 ஒரு இது போட்டிருப்பாங்க, ஒரு சட்டம். என்ன அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் அப்புறம் மினிஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே ஒரு அவையோட டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் 15% தான் இருக்கணும். இப்போ ஒரு அவையில் 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் 15 பேர் தான் அமைச்சர்களாகவே இருக்க முடியும். இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்காங்க? 500+ இருக்காங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 15 × 4 போடுங்க, 2 60+ இருக்கணும். 60+ இருந்துக்கலாம், ஓகேங்களா? ஆனால் 15% தாண்டக்கூடாது. இது வந்து 2003 வந்து இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? இது தெரிஞ்சுக்கோங்க. எத்தனை பேர் அமைச்சர்களா? இது ஒரு கொஸ்டினுங்க, குரூப் 1 கொஸ்டின். ஓகேவா? இது அமலுக்கு வந்தது வந்து 1/1/2004 அமலுக்கு வந்தது. 2002 இந்த சட்டம் போட்டாங்க. இது அமலுக்கு வந்தது 2004. ஓகேங்களா? சரி சார், இப்போ அமைச்சர்கள்ங்கிறாங்க. சில பேர் இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, உதவி அமைச்சர்கள்னு நிறைய பேர் இருக்காங்களே சார். இப்போ நீங்கள் வந்து வேற கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறீங்களே. அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னால் 3 பேர் சேர்ந்தது தாங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். பாருங்கள், உங்கள் டவுட்டெல்லாம் இதில் கிளாரிஃபை பண்ணிடுறேன் பாருங்கள். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னால் 3 பேர். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேபினெட் மினிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கேபினெட் மினிஸ்டர்ஸ்னால் பிரைம் மினிஸ்டருக்கு ரொம்ப க்ளோஸானவர்கள், இவங்க தான் முக்கிய டெசிஷன் எடுப்பாங்க. இப்போ அமித்ஷா அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபினெட் மினிஸ்டர் தான். ஓகேங்களா? இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆட்கள் தான் இருப்பாங்க. அமித்ஷா அவர்கள், ராஜ்நாத் சிங், அப்புறமேட்டு நிர்மலா சீதாராமன், இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தார் இல்லையா, அருண் ஜெட்லி, இவங்க எல்லாருமே கேபினெட் மினிஸ்டரில் இருந்தவங்க தான். ரைட்டுங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், ராஜாங்க அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு சில அமைச்சர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்களுக்கு உதவி பண்ணுறவங்க உதவி அமைச்சர்களாக இருப்பாங்க. ஏன்னா அமைச்சர்களால் எல்லா வேலையும் செய்ய முடியாது. ஒரு சில வேலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க, ஒரே இதுக்கு வந்து 2 அமைச்சர்கள் போட்டுருவாங்க. ஒருத்தர் மெயின், இவர் அதுக்கு கீழே இணையமைச்சர். ஓகேவா? இந்த 3 அமைச்சர்கள் சேர்ந்தது தாங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஒரு முக்கியமான ஏரியா, அது நோட்ஸ் காட்டுறதுக்கு முன்னாடி நான் ஒரு இது சொல்லிடுறேன். ஒரு இன்சிடென்ட், இந்தியாவில் ஒரு பிரதமர் வந்து இறக்குறாரு திடீர்னு. ஓகேவா? ஒரு ஷூட் அவுட் நடக்குது, அதில் பிரதமர் இறக்குறாங்க. அந்த பிரதமர் பேர் இந்திரா காந்தி. ஓகேவா? இப்போ அவங்க இறந்தோடனே அடுத்து வந்து யார் வந்து பதவியில் அமர்றது அப்படின்ற பெரிய ஒரு டாக் வருது. ஸோ அப்போ பெரிய டாக் வரும்போது அடுத்து வந்து ராஜீவ் காந்தி தான் நம்ம வந்து பிரதமர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாக் வருது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் ராஜீவ் காந்தி எலெக்ஷன்லேயே அவர் ஒரு பிரதமராக, அவர் ஒரு எம்பியா கூட இல்லை. ஓகேவா? அவர் சாதாரண ஒரு ஆளாக தான் இருக்கிறாரு, அவர் எம்பியா இல்லை. ஸோ அவரை எப்படி நம்ம வந்து பிரதமராகிறது, இதில் சட்டத்துக்கு இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி பெரிய டாக் போச்சு.
ஓகேங்களா? ஸோ இப்போது அவரை பிரதமர் ஆக்குனாங்க. அந்த சமயத்தில் இந்திரா காந்தி இறந்தோடனே ராஜீவ் காந்தி தான் பிரதமர். ஆனால் அப்போ அவர் வந்து எம்பி இல்லை. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது அவரை வந்து பிரதமர் ஆக்குனாங்க. இது எந்த சட்டத்தின் மூலிமா ஆக்குனாங்க பாருங்கள். குடியரசுத் தலைவர் நினைத்தால், ஓகேவா, பிரசிடென்ட் கேன் அப்பாயிண்ட் எ மெம்பர் ஆஸ் பிரைம் மினிஸ்டர். மினிஸ்டர் இல்லைங்க, பிரைம் மினிஸ்டராக கூட குடியரசுத் தலைவர் ஒருத்தர் நினைச்சாருன்னா பிரைம் மினிஸ்டராக கூட அப்பாயிண்ட் பண்ணலாம். அதுதான் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருந்தோம். ஆர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லேயே கூட ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணலாம். அந்த கடைசி பாயிண்ட் பாருங்கள், ஈவன் இஃப் அ மெம்பர் இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் ஹவுஸ். அவர் ஒரு உறுப்பினராகவே இருக்க தேவையில்லை. மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அவர் ஜெயிக்கும் போது, அவரை பதவியில் அமர்த்தும் போது, அப்படி இருக்கிற ஒருத்தரை கூட பதவியில் அமர்த்தலாம். ஓகேவா சார்? அது எப்படி சார்? அப்புறம் மக்கள் ஓட்டு போட்டு எப்போ தான் ஜெயிக்கிறது? நம்ம ஓட்டு போட்டவங்க தானே பிரதமர் ஆகணும். எஸ், அது உண்மை தான். சரி, அப்போ எத்தனை மாதத்தில் அவர் அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் சார் நிற்பார் அப்படின்னா 6 மாதம் அவர் பதவியில் இருக்கலாங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும், 6 மாதத்துக்குள்ளார அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா எலெக்ஷனில் போட்டி போட்டு அவர் ஜெயிக்கணும். அப்படி அவர் ஜெயிச்சிட்டார்னா அதே பதவியில் அவர் இருப்பார். ஸோ பாருங்கள், இதுதான் அந்த பாயிண்ட். நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருவர் அமைச்சராகவோ அல்லது பிரதம மந்திரியாகவோ குடியரசுத் தலைவர் நியமிக்கலாம். ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணுங்க, 6 மாதத்திற்குள் அந்த நபர் நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டும். அப்போ என்ன பண்ணார், ராஜீவ் காந்தி எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சார். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அவர் வந்து இதானார். சரிங்களா? திருப்பி வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சு அவர் பிரதமராகவே கண்டினியூ பண்ணார். ஓகேங்களா? சரிங்க. இந்த பிரதமரோட வேலை தான் என்ன அப்படின்னா பாருங்கள், ஆர்டிக்கல் 78 வந்து பிரதமரோட வேலையை சொல்லுது. ஸோ என்ன பிரதமரோட வேலை? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், டு கம்யூனிகேட் டு தி பிரசிடென்ட் ஆல் டெசிஷன்ஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இப்போ என்னன்னா, குடியரசுத் தலைவர்கிட்ட போயிட்டு டைரெக்டாக போயிட்டு ஒரு மினிஸ்டர் போய் டப்பு டப்புலாம் பேசிட்டு வந்துட முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா மோடி அவர்களுமே ஒவ்வொரு நாட்டுக்கு வெளியூருக்கு போகிறாரு. சும்மாலாம் ஒரு டூரெல்லாம் போகலைங்க. சரிங்களா? உண்மைக்குமே இந்தியாவில் அவர் வெளியே போய் ஒவ்வொரு பிஸ்னஸ் பேசிட்டு வர்றாரு. ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் பேசிட்டு வர்றாரு. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் தான் பாகிஸ்தானுக்கே போன ஒரு பிரைம் மினிஸ்டர், அவர் பிரதமர் இல்லையா? அப்போல்லாம் டப்புலாம் போயிட மாட்டாங்க. அப்போ அவர் போகிறாரு, போயிட்டு பீஸ் அமைதிக்கான ஒரு பேச்சுவார்த்தையாக போனார். சைனா போனார், ஒவ்வொரு இடத்துக்குமே. இப்போ அமெரிக்கா போனார். அமெரிக்காலாம் அவர் போனதுக்கப்புறம் தான் இப்போ ட்ரம்ப்பும் நம்ம நாடும் அமெரிக்காவும் நம்ம நாடும் ரொம்ப இணக்கமாகவே இருந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ என்ன பண்ணுவாருன்னா, இப்போ அவர் போய் அங்கே என்ன தான் பேசினார், அதே மாதிரி தான் இப்போ இந்தியா வராரு, அமித்ஷா வராரு. இங்கே வந்து அமித்ஷா வந்து நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. உள்நாட்டுக்குள்ளேயே நிறைய இது இருக்குது. ஸோ இப்போ அமித்ஷா என்ன பேசினாருங்கிறது பிரதமருக்கு தெரியணுமா இல்லையா? குடியரசுத் தலைவருக்கு தெரியணுமா இல்லையா? அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மினிஸ்டர்ஸ் கிட்ட எல்லாமே நியூஸ் வந்துருங்க. இப்போ இந்த மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர்கிட்ட சொல்லுவாங்க. பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? இப்போ அதுதான் இந்த பிரதமரோட வேலை. பிரதமர் என்ன பண்ணுவார், மத்திய அரசின் அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் குடியரசுத் தலைவரிடம் தொடர்பு கொள்ள வேண்டும். அவர் சொல்லணும், கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி அவர் சொல்லிடணும் இதுதான் நடந்தது அப்படின்ட்டு. ஓகேவா? குடியரசுத் தலைவர் கேட்கும்போது பிரதமர் அரசின் அனைத்து முடிவுகள் மற்றும் சட்ட வரைவு அனைத்தையும் கூற வேண்டும். ஸோ இப்போ நான் முன்னாடி சொன்ன பாயிண்டே தான். குடியரசுத் தலைவர் பிரதமர் என்ன பண்ணணுங்க, குடியரசுத் தலைவர் தான் டவுட்டுன்னு கேட்டால் அந்த கண்டிப்பாக பிரதமர் வந்து சொல்லிடணும். சரிங்களா? ஸோ இப்போ இன்றைக்கி நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் இந்த 30 மினிட்ஸ் கிளாஸ் தான் எடுத்திருக்கேன். இதை பார்த்தீங்கனாலே போதும். ஓகேவா? இன்னும் எக்ஸ்ட்ராவாக இதில் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டரோட வயசு கேட்கலாம். பிரைம் மினிஸ்டரோட வயசு 35. நான் ஏன் அந்த வயசை சொல்லலை அப்படின்னா, எம்பியோட வயசு என்னவோ அதுதாங்க பிரைம் மினிஸ்டரோட வயசும். ஓகேங்களா? எம்பி ஆகிறதுக்கு என்ன வயசோ அதே தான். ஸோ அப்போ அதனால் வந்து நான் அது பெருசாக டீட்டெயில்டாக போகல. ஸோ அப்போ வந்து பிரைம் மினிஸ்டரை பற்றின கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இவ்வளோ தான். சரிங்க. இப்போது அட்டார்னி ஜெனரல்னு பார்த்தோம். இப்போ இருக்கிற அட்டார்னி ஜெனரல் யாருங்க? இந்த கிளாஸ் நீங்கள் பார்க்கும்போது இருக்கிற அட்டார்னி ஜெனரல் யார்? ஸோ அப்போ நான் நடத்தும் போது வேணுகோபால், கே வேணுகோபால் அப்படிங்கிறவர் தான் நம்மளோட அட்டார்னி ஜெனரல். இப்போ நான் நடத்தும் போது இப்போ யார் இருக்காங்க, இந்த விச் மீன்ஸ் இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது யார் இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதை அப்போ வந்து நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கனாலே அவரோட பேர் போட்டு வந்துடும். ஓகேவா? கண்டிப்பாக அந்த கிளாஸ் பார்க்கும்போது இப்போ இதை முடித்தோடனே நீங்கள் அதை சர்ச் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் கேட்கலாம்.
ஓகேவா? கடைசியாக இருந்தவரும் அதுக்கு முன்னாடி இருந்தவரும் யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஹூ இஸ் தி ஃபர்ஸ்ட் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அதை நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக தரேன். ஃபர்ஸ்ட் அட்டார்னி ஜெனரல் யார் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அட்டார்னி ஜெனரல் இதை பற்றி என்னென்ன ஆர்டிக்கல் இருக்குது, யார் இப்போ இருக்கிற அட்டார்னி ஜெனரல் யார், பிரைம் மினிஸ்டரை பற்றி, பிரதமர் பற்றி, குடியரசுத் தலைவர் பற்றி எல்லாத்த பற்றி ஓரளவுக்கு நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ ரெகுலராக கிளாஸை வாட்ச் பண்ணுங்கள். சரிங்களா? குரூப் 1 ஃபாஸ்ட்டாக வரப்போகுது. ஸோ அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல். இதுவரைக்கும் நாங்க சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு இதனுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம அருண் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.